என் அன்பு குழந்தையே, மலர்ந்த முகத்தோடு தான் இருக்கின்றாய். ஆனால் உன் மனதில்தான் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்கள். நடக்கும் எதுவும் உனக்கு பிடிபடவில்லை அல்லவா? என்ன நடக்கிறது என்பதை உன்னால் யூகிக்க முடியவில்லை அல்லவா? இதோ உன் அதீத குழப்பங்களுக்கு விடை தரவே, உன்னை தெளிய வைக்கவே இன்று உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ ஏற்றுக்கொண்ட பிரார்த்தனை நடக்குமா நடக்காதா? இவ்வாறு நடக்குமா அல்லது இவ்வாறு நடந்து விடுமா என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றாய். இதோ இப்பொழுது சொல்கின்றேன், உனக்கு எது நடக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். முழுமையாக கேள். இதுதான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள். எனக்கு மட்டும் ஏன் எதற்காக அதீத கஷ்ட காலங்கள் அப்பா என்று எப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு ஒரு பாதி விதி கர்ம வினை, மறுபாதி அவரவர் மனம்தான் காரணம். அதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் எதிர்மறைகளுக்கெல்லாம் நீதான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். என்ன அப்பா, என் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணமா என்று தானே கேட்கின்றாய்? நீ என்றால் உன் மனம், அலை பாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனம். ஒரு நிலையில் உன் மனம் எப்பொழுதும் நிற்பதில்லை. புரியவில்லையா? இப்பொழுது நான் உனக்கு சில கேள்விகளை கேட்கின்றேன். அதற்கு உன் மனசாட்சியின்படி உன் பதிலை கொடு. எப்பொழுதும் நீ சொல்வது, எனக்கு மட்டும் நன்மைகள் நடப்பதில்லை, நான் சிரித்தே பல நாட்கள் ஆகின்றதே என்கிறாய். ஆனால் சற்று யோசித்து செல். உனக்கு நன்மை நடக்கவில்லையா? ஒவ்வொரு முறை உனக்கு நன்மை நடக்கும் பொழுது நீ மனதார மகிழ்வதில்லை. ஏதோ ஒரு பயத்துடனே அந்த நன்மையை அணுகுகின்றாய். இப்பொழுது இது நடந்து விட்டது, இனி எப்பொழுது எனக்கான கஷ்டங்கள் வருமோ என்று எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுகிறாய். உண்மையை சொல். நீ மனதார சிரிக்கும் சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து, உன்னை மறந்து நீ அந்த சூழ்நிலையை ரசித்திருக்கின்றாயா? அல்லது நன்றாக சிரித்து விட்டேன், இனி எப்பொழுது அழ நேரிடுமோ என்று உடனே அந்த எதிர்மறை சிந்தனையை உன்னை ஆட்கொள்கின்றது அல்லவா? உனக்கு நன்மையே நடந்தாலும் இனி அடுத்த தீமை எப்பொழுது நடக்கும் என்று பயந்து கொள்கிறாய். நேர்மறையான சூழலில் நீ இப்பொழுது இருந்தாலும் இந்த கணத்தை நீ ரசிக்க மறந்து, இனி எதிர்காலத்தில் அடுத்து வரும் நாட்களில் எவற்றை நான் எதிர்கொள்ள வேண்டுமோ என்று பதறுகின்றாய். இந்த மனநிலையில் நீ இருப்பதால் தான் உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ உணர்வதில்லை. எப்பொழுதும் ஏதேனும் சோதனைகளை நீ சூழ்ந்திருப்பது போன்று உணர்ந்து கொண்டே இருக்கின்றாய். நன்மைகளை முதலில் வரவேற்க கற்றுக்கொள். இந்த கணத்தை இச்சனத்தில் வாழ கற்றுக்கொள். உனக்கு ஒரு துளி நன்மை நடந்தாலும் 1000 மடங்கு சந்தோஷப்பட்டுக்கொள். உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். 10 மடங்கு தோல்விகளை சந்தித்தாலும் அதை 1 மடங்காக்கி அடுத்த நாள் வெற்றியை காண்பேன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். இப்பொழுது நீ கொண்டிருக்கும் இந்த மனநிலையில் எதிர்மறையாக மாற்றிக்கொள். தீமை நடந்தாலும் இனி எனக்கு அடுத்து நன்மை நடக்க போகின்றது என்பதை நம்பு. ஆம் என் குழந்தையே, உனக்கான பகைவர்கள் வெளியே இருப்பவர்கள் அல்ல. மாயை என்ற எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கின்றது. உன் மனம்தான் உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்று புரிந்து கொள். இந்த உடல்
நிலையற்றது. உன் முந்தைய பிறவியில் வேறொருவருடன், இந்த பிறவியில் வேறொருவருடன். ஆன்மா என்பது நிலையானது, என்றும் உன்னை சார்ந்தது. நீ உன்னுள் குழம்புவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று தெரியுமா? மாயை என்ற எதிர்வினையும் ஆன்மா என்ற நேர்மறை சாயல்கள் தான். நல்லவை உன் மனதில் யோசனையாய் நீ செலுத்தும் பொழுது ஆன்மாவிடம் மாயை என்ற ரூபம் சண்டையிடுவது தான் உன் மனம் படும் வேதனை. எப்பொழுதும் மாய சக்தி உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்கின்றது. நன்மைகள் நடந்தாலும் அதை நீ உணர முடியாமல் அது தடுக்கின்றது. அந்த வேதனையில் உன்னை விழும்பொழுது உன் நிம்மதி தூள் தூளாகின்றது. ஆனால் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடியத்தான் போகின்றது. இவை எல்லாம் யாரால் முடியும்? யாருடைய உதவி எனக்கு கிடைக்கப் போகின்றது? எதற்காக, எனக்காக யாரை நீங்கள் அனுப்ப போகின்றீர்கள்? அல்லது உங்கள் கருணையும் ஆசையும் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் இவை எல்லாம் உன்னால் தான் முடிய போகின்றது. உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது, தெளிவான நீரோடியாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் கலங்கியிருக்கும் கலங்கல்கள் எல்லாம் கரை ஒதுங்கிவிடும். இந்த அப்பாவின் அன்பும் ஆசையும் என் பிள்ளையான உங்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். என் ஆசையினால் சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதை போல் என் பேரொளி பட்டு உன் வாழ்க்கையும் ஜொலிக்கப் போகின்றது. உன் மனதில் நிம்மதி சந்தோஷம் நிறைந்து நீ எதிர்பார்க்கும் ஒரு பெரு வாழ்வை நீ வாழத்தான் போகின்றாய். வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழல்களில் இருந்தும் வென்று வந்து விட்டாய். இப்பொழுது நீ முன்பு போல் இல்லை. அதிகப்படியான அறிவுரைகள் உனக்கு தேவையும் இல்லை. எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு மனப்பக்குவம் அடைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் சில சமயங்களில் உன் மனப்போக்கை நீ கண்டிக்க முடியாமல் இருக்கின்றாய். ஆனால் அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. காலம் அதை பார்த்து கொள்ளும். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே அமையும். உன் மனம், எண்ணங்கள், செயல்கள், பாதைகள் என்று எல்லாமே நல்லதாகவே என் சாயையிலிருந்து எல்லாமும் உனக்கு அமையும். இனி எனக்கு நல்லதே நடக்கும் என்று எத்தனை உறுதியாக நீ உன் மனதை ஆட்கொள்கின்றாயோ அத்தனை உறுதியாக இனி உனக்கு நல்லதே நடக்கும். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. சத்தியத்திற்கும் உன் அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்ததெல்லாம் நிச்சயம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்.